கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய அரசின் தொல்லியல் துறை, தமிழக அரசின் தொல்லியல் துறைக்கு 8 இடங்களில் அகழ்வாய்வு செய்ய அனுமதி வழங்கியிருக்கிறது. இதுதான் செய்தி. மார்ச் 13 அன்று இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கென்று ஒரு நிபுணர் குழு யூஸ்வலாக அமைப்பாங்க. இப்போ அகழ்வாய்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை முதன்மையாக செய்வதற்கான உரிமை அப்படின்னு பார்த்தா அது மத்திய அரசின் தொல்லியல் துறைக்கு தான் இருக்குது. அதை தவிர மாநில அரசின் தொல்லியல் துறைகளாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், தனியார் பல்கலைக்கழகங்களும் சேர்த்து கல்லூரிகளாக இருக்கட்டும், இவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த அகழ்வாய்வுகளை மேற்கொள்ளலாம். ஆனால் அதற்கென அனுமதி பெற வேண்டும். அவ்வளோதான். இப்போ இவர்கள் மட்டும்தான் பண்ணணுங்கிறது இல்லை. எனக்கு தெரிந்து தனியார் பல்கலைக்கழகங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், ஒரு பல்கலைக்கழக அந்தஸ்து கூட இல்லாத, ஆனால் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய கல்லூரிகள், அதில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தொல்லியல் அகழ்வாய்வுகளை செய்து வருகிறார்கள். ஆனால் அதற்கென்று ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இது என்ன இங்கே நடந்திருக்குன்னா, தமிழக அரசு இந்து கட்டுரையின்படி பல மாதங்களுக்கு முன்பு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று இந்த 8 இடங்களை கண்டறிந்து இங்கே நாங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் முதலாவது கீழடி ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறது. அங்கே ஏற்கனவே 10 ஃபேஸஸில் பண்ணிட்டாங்க. 11வது ஃபேஸ் அதற்காக அனுமதி கேட்டிருக்காங்க. அது ஒன்று. அதை தவிர கீழடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அங்கே பலவேறு 10 தடவையாக அகழ்வாராய்வுகள் நடந்து, முதல்ல மத்திய அரசின் தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆரம்பித்து, அதற்கு பிறகு இன்றைக்கு அது தமிழக அரசின் தொல்லியல் துறைக்கு வந்து இப்பொழுது தொடர்ந்து செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அதோடைய அடுத்த கட்டம் இன்னும் ஒரு சில இடங்களை குறிப்பிட்டு செய்வாங்க. அதை தவிர 7 இடங்களில் அகழ்வாய்வு செய்வதற்கான அனுமதியை தமிழக அரசு கோரியிருந்தது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் பட்டணமருதூர் அப்படிங்கிற இடம், தென்காசி மாவட்டத்தில் கரிவளம் வந்தநல்லூர் அப்படிங்கிறது, கடலூர் மாவட்டத்தில் மணிக்கொள்ளை, விழுப்புரத்தில் ஆதிச்சனூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெள்ளலூர், சேலம் மாவட்டத்தில் தெலுங்கனூர் மாங்காடு என்று ஒரு பகுதி, அது ட்வின் வில்லேஜஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா. இந்த இடங்கள்லாம் எனக்கு முன்பின் அறிமுகமாகாத இடங்கள். நாகப்பட்டினம், அது நல்லா தெரியும், அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த இடம் தான். நாகப்பட்டினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அங்கே அகழ்வாராய்ச்சிகள் நடந்தால் பல முக்கியமான விஷயங்கள் வெளியில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். The provisions of Ancient Monuments and Archaeological Sites and Remains Rules 1959. ஸோ இதுபடி எப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி, அது மத்திய அரசின் தொல்லியல் துறைக்கு அவர்கள் ஒரு நிபுணர் குழுவை அமைத்து, அந்த நிபுணர் குழுவிடம் இங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, இங்கெங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு, அதை வைத்துக்கொண்டு அந்த நிபுணர் குழு இதெல்லாத்தையும் பார்த்து, அந்த ப்ரொபோசல்லாம் பார்த்து பரிந்துரை செய்து வெறும் அனுமதி மட்டும்தான் தரும். பைசா கிடையாது. பைசா சம்பந்தப்பட்ட நபர்கள் தாங்களே போட்டுக்கொள்ள வேண்டியது. நிலம் கையகப்படுத்துதலிலிருந்து ஆரம்பித்து இதற்கான செலவுகள் அனைத்தையும் யார் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் ஏற்றுக்கணும். வெறும் அனுமதி மட்டும் தருவது மட்டும்தான் தேசை இந்த இடத்துல செய்யுது. ஜூலை 2025 தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை இதற்கான அனுமதியை கேட்டிருந்தது. இதை பற்றி தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் ஸ்டேட் பட்ஜெட்டில் 2025-26 பட்ஜெட்டில் அவர் சொன்னார். இந்த கட்டுரை என்ன சொல்லுது பாருங்க. ஆஃப்டர் டிலேஸ், காலதாமதம் ஆனதுனால் கடிதமெல்லாம் எழுதினாங்க. அதுக்கப்புறம் முதல்வரும் இதற்காக ஒரு கடிதம் ஒன்று எழுதினார். ஐயா, எங்களுக்கு பருவமழை காலம் வந்துவிடும், அதுக்கப்புறமா அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். உண்மைதான் அது. ஏன்னா உங்களுக்கு நவம்பர்லேருந்து நமக்கு மழை, நவம்பர் டிசம்பர் ஆரம்பிச்சிருச்சுன்னா அகழ்வாய்வு செய்வது கொஞ்சம் கடினமாகிவிடும். அதை தவிர நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா, அண்டர் வாட்டர் ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன், பூம்புகாரை ஒட்டி அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன், காவிரி பூம்பட்டினம் போர்ட் சிட்டி தொடர்பாக அங்கே ஏற்கனவே சில அகழ்வாய்வுகள் நடந்திருக்கு. அதாவது நீருக்கடியிலான, கடலுக்கடியிலான அகழ்வாய்வுகள் நடந்திருக்கு. அதற்கான மேற்கொண்டு செய்வதற்கானது அது கேட்டிருந்தாங்க. அதற்கான ஒப்புதல் செப்டம்பர் 2025 தரப்பட்டது. அதிலிருந்தே அங்கே சில அகழ்வாய்வுகள், அண்டர் வாட்டர் அகழ்வாய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கூட இப்போ இந்த 8 இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் செய்தி. தேர்தல் வேற வந்துருச்சா, நம்ம முதல்வருக்கு ஒரே கொண்டாட்டம். அவர் எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டிருக்காரு. தொடர் அழுத்தத்தாலும் கடிதங்களாலும் கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்கான ஒன்றிய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளோம். பல மாதங்கள் தாமதத்துக்கு பின்பு நமது விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி இது. அடுத்து ஒன்றிய பாஜக அரசு வெளியிடாமல் நிறுத்தி வைத்திருக்கும் கீழடி ஆய்வறிக்கையும் வெளியிட வைப்போம்
அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன ட்ரெண்ட் அப்படின்னா வந்து, ஒன்று உங்களுடைய பர்வியூக்குள்ளே இருக்கிறத நீங்கள் கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன் அப்படிம்பீங்க. இல்லை நீங்கள் வந்து எதிர்க்கட்சியாகவோ அல்லது மாநிலத்தில் ஆளும் கட்சி மத்திய அரசு ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் செய்தால் நாங்கள் அழுத்தம் கொடுத்து அவர்களை செய்ய வைப்போம். ஏன் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் செயல்பாடுகளையே பாருங்களேன். எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு டிலே ஆகுது. நீங்கள் இன்னைக்கு ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறீங்க. நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுக்குறீங்க, ஒரு விண்ணப்ப படிவம் கொடுக்குறீங்க. உடனே உங்களுக்கு மாலை மரியாதை போட்டு எல்லாத்தையும் உடனே செஞ்சு கொடுக்குறாங்களான்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அரசு அலுவலகங்கள், அரசு நடைமுறைகள் எல்லாமே காலதாமதத்தை முன்வைத்தது. எங்கள் ஊர் ஏஎஸ்ஐ அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இவ்வளவு போர் அடிக்க வைக்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் செய்த விஷயங்களை சொல்லி நீங்கள் வாக்கு கேளுங்கள். நீங்கள் வந்து இவர்களை அழுத்தம் கொடுத்து இது பண்ணுவோம், அடுத்து அழுத்தம் கொடுத்து அமர்நாத் ராமகிருஷ்ணா ரிப்போர்ட்டை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்போ தோணுதோ அப்போ தான் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஒரு குட்வில் கெஸ்டராக அவங்களுடைய ப்ராசஸ் படி அவங்க வந்து இதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மைலேஜ் வேணும், அதனால் நீங்கள் வந்து இதை இப்போ இந்த எதெடுத்தாலும் எங்களுடைய இன்ஸ்டாகிராமுக்கு கண்டென்ட்டாக மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறதில்ல. இன்றைக்கி எதை வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரு ட்வீட் போடுவோம் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கா ஹிந்துவில், ஏஎஸ்ஐ அலோஸ் டிஎன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் டு கண்டக்ட் எக்ஸ்கவேஷன் ரொட்டீன் ப்ரொசீஜர். எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுறாங்க, எக்ஸ்பர்ட் கமிட்டி உட்காருது. நீங்கள் கடிதம் உடனே ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு முந்திரி பருப்பு கொடுத்து டீ கொடுத்து அப்பா அப்ரூவல் கொடு அப்படின்னு சொல்லுவாங்களா? அவங்களுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அதை பண்ணியிருக்காங்க. உடனே அதை நம்ம ஒரு கண்டென்ட் போட்டு ட்வீட்டாக மாற்றி ஆஃப்டர் மந்த்ஸ் ஆஃப் டிலே, நியாயமாக இருக்கா இது செய்யறது? ஸோ எனிவே உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக வந்து மற்றொரு முறை முதல்வராக வந்து இந்த எக்ஸ்கவேஷன் எல்லாம் நடக்கும் பொழுது அங்கே இருந்து அதில் தோண்டிய பொருட்களை கையில் வைத்துக்கொண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்னொரு ட்வீட் வெளியிட வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.